எனக்கு அவரை பிடிச்சிக்குது. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். ஏங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லையே. ஏன் கேக்குற? அப்ப ஏன் கண்மணி கிட்ட இப்படி பேசினுக்கிறீங்க? அது கண்மணி மனசுலயும் என்ன ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா நாளைக்கு கஷ்டப்பட போறது அவங்க 2 பேரும் தானே. பெருசு லீவ் போட்டுருச்சோ? இப்பதான் அம்சமாகுது. நம்ம கொஞ்ச நாளா உன் புள்ள உன்னை வந்து பார்க்கலன்னு கோவமாகிறிய. அன்னைக்கு குடிக்கூடாது நீ தானே திட்டின. அதான் திருந்தருக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வாரமா ஒரு டிராப் கூட குடிக்கல. என்ன அங்க கொஞ்சம் கொசுக்கடி ஜாஸ்தி. இப்போ ஒரு ஃபுல்லா கை காலெல்லாம் சவுந்துருச்சு. அக்யூஸ்டிங் ரத்தத்தை குடிச்சு குடிச்சு அங்க இருக்கிற கொசுவெல்லாம் நல்லா கொழுப்பெடுத்தாலே இதுமா நான் ஃபோர்ஸா கடிக்குதுதோ. நீ குட்ட பால்ல பாதி அதுங்களே உறிஞ்சிட்டு போயிடுச்சு. அதான் உனக்கே எல்லாம் தெரியுமே. ராகவனை வெறுத்துறாதம்மா. அவன் நல்லவன் தான். பதட்டத்திலையும் பயத்திலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டான் பைத்தியக்காரன். ஆனா ஒண்ணுமா, அவன் செஞ்ச தப்ப சரி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது. இந்த இறந்து போனாப்புல இல்ல, அவரோட தங்கச்சிக்கும் நம்ம ராகவனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போயிருக்காங்க. நீ தான் அவனை ஆசீர்வாதம் பண்ணும். எங்க கூடவே வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி கொடுக்கணும். அவன் நல்லா இருக்கணும், புரியுதா? நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ம். அம்மா, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சம்மதம்மா. தங்கச்சி, நீ என்ன சொல்ற? நான் எங்களுக்கும் ராமச்சந்திரா, ஆ. சாவு விழுந்த வீட்ல ஒரு வருஷத்துக்கு நல்ல காரியம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லனா நீ திடுதிப்புன்னு எல்லாரையும் இட்டான்ட்டு கல்யாணம்னு சொல்றல்ல, அதான் அத்தை கேக்குது. ஏன் அத்தை? ம்ம். ஆ. பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு கல்யாணத்தை அடுத்த வருஷம் தள்ளி வச்சுக்க கூடாதா? ஆ, ஆ. அத்தை, என்ன பேசுறீங்க? நிச்சயம் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணமா? ம். எங்க நடக்கும் இதெல்லாம்? அதுக்கு இல்லடா, ஏற்கனவே ஒரு பையன் கூட அவசர அவசரமா நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கடைசியில என்னாச்சு? அந்த மாதிரி ஏதாவது? அத்தை, ம்? எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாதா? பெரிய மனுஷன் கூட கூட்டு வந்தா இப்படியா பேசுவீங்க? இல்லடா, அது அத்தை, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். பேசுறதுக்கு முன்ன யோசிக்கணும். தங்கச்சி,
இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுமா. நான் அத்தைய கோச்சிக்காதண்ணா. பெரியவங்க வார்த்தை தப்பா போவாது. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதுல்ல. நம்மளுக்காகத்தானே சொல்லுது. அது சொல்லுதுன்னு இல்ல, எனக்கு கூட மனசு ஒரு மாதிரியா தானே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலண்ணா. அத்தை. டேய் நீ சும்மா இருடா. சும்மா அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டின்னு இருப்பேன். வள்ளி, நான் கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லது செஞ்சிடணும். இதுவும் பெரியவங்க வார்த்தை தாம்மா. நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். தங்கச்சி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாதம்மா. ஒரு நல்ல காரியம் நடந்தா 1000 தடை வரும். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. தைரியமா நீ தட்டை மாத்திக்கம்மா. ராமச்சந்திர ஐயா இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை? எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. அப்ப தட்டை மாத்திக்கலாம்ல? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. தட்டை மாத்திக்கலாம்யா. சரி. வாமா. ராமச்சந்திரா, தண்டபாணி சரியான நேரத்துக்கு தான் வந்துக்கிறாரு. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. யார கேட்டு இந்த நிச்சயத்தை நடத்தின்னு இருக்க? நேத்து அவர் பையனுக்கு நிச்சயம் பண்றாரு. யாரை கேட்கணும்? அது எப்படிங்க? என் பொண்ணு கூட ஏற்கனவே நிச்சயம் பண்ணிக்குது. இப்ப இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ண போறாரு. எந்த ஒரு நியாயம் இது? பெரிய மனுஷன் பண்ணா எல்லா தப்பும் சரியாயிடுமா? சார், அவர் என்ன சொல்றாரு? அம்மா, என் பொண்ணு பிறக்கும் போதே இவரோட மூத்த பையனுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் பேசி முடிவு பண்ணி எங்க சங்கத்துல கையெழுத்தும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் அப்பயே முடிஞ்ச மாதிரி. என் பொண்ணுக்கு ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற வேலையை பாருங்க. நான் அதுல கையெழுத்து போட்டது உண்மைதான். அது சங்கத்து வழக்கப்படி எப்பவோ நடந்தது. எப்ப போட்டிருந்தா என்னையா? நம்ம ஆளுங்களாம் அந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தானே வழக்கம். அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணு எத்தனையோ இடத்துல இருந்து வரன் கேட்டெல்லாம் வந்தாங்க. நான் குத்தனா? நம்ம சமூகத்தோட கட்டுப்பாட்டை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு கட்டுக்கோப்பா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா நீ என்ன பண்ற? என் பொண்ணை விட்டுட்டு யார் என்னன்னே தெரியாத தகுதி தராதரமே இல்லாத குடும்பத்துல சம்பந்தம் பேசிட்டு இருக்க நீ. வெக்கமா இல்ல உனக்கு? அங்கிள், என்ன பேசுறீங்க? ராகவா, போ தண்ட. நான் தண்டபாணி என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்துக்கிறியா? நான் உன்னை அசிங்கப்படுத்த வரல ராமச்சந்திரா. நீ தான் நம்ம சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னது? நீ உன் பையனை கூட்டிட்டு வா. இங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். சங்கத்துக்கு போலாம். எல்லாரையும் வர சொல்றேன். அங்க வச்சு மீதியை பேசிக்குவோம். தண்டபாணி, நான் வாக்கு கொடுத்துட்டேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். சமுதாயத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆள் பேசுற பேச்சாயா இது? நம்ம ஆளுங்களுக்குள்ள யாராவது முறை தவறி போனா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ற ஆள் நீ. நீயே இப்படி பண்றியே, நல்லா இருக்கா உனக்கு? தண்டபாணி, என் சூழ்நிலை உனக்கு சொன்னா புரியாது. நீ இப்ப கிளம்பு. சங்கத்துக்கு தானே வரணும். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். அப்போ இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் அது நடந்தே தீரும். அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமவ. ஏய், யார் நீங்கெல்லாம்? உங்க குடும்பத்துக்கு எங்க வீட்டுல சம்மந்தம் கேக்குதா? எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? உங்களுக்கு எங்க வீட்டு பெட்ரூம் கேக்குதா?
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சொந்த பந்தன்னு கூட பார்க்க மாட்டேன். பொண்ணு புதைச்சிருவேன். என்னடா தராதரம்? இவங்கள மாதிரி ஆளுங்க கொடுக்குற காசுல தான் நாம தொழிலே பண்ணுகிறோம். பணத்துல தெரியாத வித்தியாசம் பந்தத்துல தெரியுதோ? இதெல்லாம் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாகுதுடா. சி, என்ன பண்ற நீ? வலி, நீ பேசாம இரு. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்காக நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பகைச்சுப்பியா நீ? என்ன நினைச்சிருக்கிற? அவர் பேசின வார்த்தை தப்புதான்னா அதுக்காக யாருமே வேணான்னு இருந்துட முடியுமா? சொல்லு. இது என்ன ராகவனோட முடிச்சு போற கதையா? இன்னும் உனக்கு 2 புள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க வேணாமா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவனுக்கு எல்லாம் பொண்ணே கிடைக்காதா? இவங்க காலில் விழுந்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வள்ளி, உங்க அண்ணன் மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இதெல்லாம் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்த போதுன்னு மட்டும் பாரு. ராமச்சந்திரா, நீ பண்ற காரியத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். வாமா. இங்க நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். பாத்துக்கிறேன். ஏய், வெளியே போடா. என்னன்னா நீ இந்த குடும்பத்துக்காக இப்படி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நிக்கிற? எனக்கு இப்போ இந்த குடும்பம் தான் முக்கியம். இந்த கல்யாணம் நடக்கணும். குறுக்க யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், தூக்கி வீசிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். இல்லண்ணா, இதனால என்ன பண்ணுவானுங்க? கழுவுல ஏத்திடுவானுங்களா? எவன் உதவியும் இல்லாம என்னால தனியா தொழில் பண்ண முடியும். என் பசங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். நான் ஒரு வாட்டி வள்ளி, உன் அண்ணனோட முடிவை பத்தி உனக்கு தெரியும்ல? நான் சரியா வருமான்னு எங்களுக்கு பயமாக்குது. என்னம்மா நீ? இல்ல சார், ஏற்கனவே நாங்க நிறைய கஷ்டத்துல இருக்கோம். ஏதோ நீங்க வந்து கேட்டீங்க. எங்க கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க ஒத்துக்கணுமே. ஆனா இப்படி தட்டை மாத்துறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்குதுன்னா இல்ல வேணாம் சார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறதே எங்களோட எதிர்காலம் மட்டும்தான். எப்படியாவது அதை நாங்க நல்லபடியா அமைச்சுக்கணும். அது தப்பாச்சுன்னா அண்ணன் செத்ததும் முடிவெடுக்க தெரியாம எல்லாரும் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிச்சுன்னு ஊரே தப்பா பேசுவாங்க சார். அது எங்க அண்ணனோட வளர்ப்பையே தப்பா பேசுறதுக்கு சமம். இது வேணாம் சார். தாலி கட்டி வாழ போறது என் பையன். அவனுக்கு பிடிச்சிருக்குதுமா. நான் என் முடிவுல உறுதியா இருக்கிறேன். எங்களை மீறி யாரால உங்க அக்காவுக்கு ஆபத்து வரும்னு நீ நினைக்கிற? ஏமா, இந்த ஏரியா ஜனங்க அத்தனை பேர் பிரச்சனைக்கும் ஓடி ஓடி முன்ன போய் நிக்கிறவன் நான். என் மருமவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா விட்டுருவனா? கண்மணி, என்ன நம்பு. யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பேன். தங்கச்சி, தண்டபாணி பேசுனது பெரிய தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, என்னண்ணா நீங்க? இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். கண்மணி என் வீட்டு மருமகளா வந்தா தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க.
இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். வீரா, என்ன பண்ற? என்ன? ம். நாங்க உங்களை நம்புறோம் சார். ரொம்ப சந்தோஷம்மா. தங்கச்சி, வா. முன்னாடி வந்து தட்ட வாங்கிக்க. நான் என் குடும்பத்துல எல்லாமே என் மூத்த பையன்தான். இப்ப அவன் இல்ல. அவன் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை நடத்துறது வீரா தான். அதனால அவளே தட்ட மாத்தட்டும். ஆ, அதுவும் சரிதான். சரிங்க. அம்மா, வீரா, நீ வாம்மா. இப்படி வா. இந்தா, இந்த மாலை எடுத்து அக்காவுக்கு போடு. எங்க அக்கா எவ்வளவு வலியோட உங்க வீட்டுக்கு வரும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். உங்க இடத்துல வேற யார் இந்த சம்பந்தத்தை கேட்டு வந்திருந்தாலும் நாங்க இதுக்கு ஒத்துருக்க மாட்டோம். எங்களுக்கு கண்மணி நல்லா இருக்கணும். அம்மா, எனக்கு பொண்ணு இல்லாத குறைய கண்மணி தீர்த்து வைப்பா. எங்க வீட்ல உங்க அக்கா ராணி மாதிரி வாழ்வா. என் பையன் ராகவன் சொக்க தங்கம். கண்மணியை நல்லா பார்த்துக்குவான். உங்க வார்த்தையை நம்பிதான் சார் நாங்க இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கணும். எங்க கண்மணி நல்லா இருப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து தேதி குறிச்சிடலாம். ம். ஓகே, அப்போ நாங்க வரோம். சரிங்க. ம். வரோம்மா. வரேன். மா, வா. கண்மணி, ஏய் கண்மணி, என்னாச்சு? யோசிக்க கூட டைம் இல்லாம எல்லாமே சட்டு சட்டுன்னு நடந்து நிக்குது. ஒரு கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த சோகத்தை நினைச்சு அழுதுனே இருக்கிறதான்னு தெரியல. ஆனா இப்ப நீ ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல கண்மணி. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்.
அவங்க சொந்தக்காரங்களே இத பத்தி பேசுறாங்க. பார்த்தல அந்த பெரிய மனுஷன் உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு எல்லாரையும் எதிர்த்து இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்ம துக்கம் நம்மளோட இருக்கட்டும். பாரு, அது வெளியே தெரியவானா கண்மணி? தெரிஞ்சா அது அவங்களை ரொம்ப பாதிக்கும். உனக்கு இது 2வது வாழ்க்கை. ஆனா அவருக்கு என்னமோ இதான் முதல் வாழ்க்கை. உன்னை நீ மாத்திக்கிட்டீன்னா நல்லா இருக்கும் கண்மணி. எவ்வளவு அழணுமோ அழுது தீத்துரு. ஏன்னா அந்த அழுகையோட ராஜேஷோட ஞாபகமும் கரைஞ்சு போயிடணும். உனக்கு வர வழி இல்ல கண்மணி. கண்மணி, என்னது அழுதுனுக்குறா? என்ன கண்மணி? அம்மா ஒண்ணு இல்லம்மா. இப்படி அழுதுனுக்குறாடி? என்னடி? அம்மா விடுமா, அவ அழட்டும். நீ வா, வீரா, சொல்றத கேளுமா. வா போலாம் போலாம். என்ன வீரா? மா அமைதியா வாமா, சொல்றல வா.